இப்போ இருக்கிற டெக்னாலஜி வேர்ல்டில் சராசரியாக நம்ம 3லேருந்து 4 மணி நேரம் நம்மளோட மொபைல் ஸ்க்ரீன் வாட்ச் ஹவர்ஸ் இருக்குது. முன்னாடிலாம் நமக்கு 40 வயசு ஆனால் தான் வெள்ளை எழுத்து வரும்னுவாங்க. இப்போ நம்ம வீட்டு பசங்களுக்கு சின்ன வயசுலேயே கண்ணாடி போடுற சுச்சுவேஷனில் தான் இருக்கும். உங்களோட கண் பார்வை எப்படி இருக்குது? கிளியராக இருக்கா இல்லை மங்கலாக இருக்கா? வாங்களேன், ஒரு சின்ன டெஸ்ட் மூலியமாக எப்படிங்கிறத பார்த்துருவோமா? வணக்கம், நான் உங்கள் மகிச்செல்லா இலக்கற்ற பயணி. இந்த டெஸ்ட்டை நம்ம 4 ஸ்டேஜஸாக பிரிச்சுருக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஈஸி, செகண்ட் ஸ்டேஜ் நார்மல், தேர்ட் ஸ்டேஜ் கொஞ்சம் கஷ்டம், ஃபோர்த் ஸ்டேஜ் ரொம்ப கஷ்டம். இந்த டெஸ்ட் எடுத்ததில் 8% தாங்க ஃபோர்த்து ஸ்டேஜையே தாண்ட முடியும். கீழே இருக்கிற எக்ஸாம்பிளில் 10 கலர் கொடுத்துருக்கோங்க. அதில் ஒரு கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னன்றதை உங்களால் பார்க்க முடிஞ்சதுன்னா அதுதான் கரெக்ட் ஆன்சருங்க. அங்கே இப்போ ஸ்டேஜ் 1க்கு போகலாம். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லோரும் கண்டுபிடிச்சிடுவீங்க. இந்த க்ரீனில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இந்த ப்ளூ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ? இல்லைங்க, ஈஸி தான் போலையே. இது பார்த்தோன்னே தெரியுதுங்க இந்த க்ரேயில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு. ஓ, இவ்வளோ ஈஸியா அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது ஸ்டேஜ் 1 ஈஸி தாங்க. 97% பீப்புள் இதில் ஈஸியாக க்ராஸ் பண்ணிவிடுவாங்க. நம்ம வாங்க செகண்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். முன்ன இருந்த விட இதில் கலர்ஸ் கொஞ்சம் ஷேட்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இந்த க்ரீன்ஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் எல்லோ. இந்த ரெட்லேயும் கொஞ்சம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? இந்த பிங்க்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க. என்னங்க, செகண்ட் ஸ்டேஜையும் எல்லா கலர்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? வெரி குட்ங்க. உங்களோட பார்வை திறன் நல்லாவே இருக்குங்க. ரொம்ப நார்மலான ஐசைட் தான். 3வது ஸ்டேஜுக்கு போகலாமா? வாங்க. மூணாவது ஸ்டேஜில் ஷேட்ஸ் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கலாங்க. என்ன கஷ்டம், நான் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படிங்கிறீங்களா? இந்த டர்காய்ஸ் ப்ளூ கலரில் டிஃப்ரென்ஸ் ஏதாவது தெரியுதாங்க உங்களுக்கு? பரவாயில்லைங்க. ஓ, இந்த ரெட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போலையே. நிறைய பேர் ரெண்டை முன்னாடியே செலக்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. இந்த ப்ளூ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் ஈஸி தான் போலையே. பரவாயில்லைங்க. தேர்ட் ஸ்டேஜை எத்தனை பேர் எல்லா கலர்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா 30% பீப்புள் மட்டும்தாங்க இந்த ஸ்டேஜை தாண்ட முடியும். ஸோ வாழ்த்துக்கள், ஷேர் அப். நம்ம அடுத்த ஸ்டேஜான ரொம்ப ஹார்டான ஸ்டேஜ் 4th ஸ்டேஜுக்கு போய் பார்த்துருவோமா அங்கே என்ன இருக்குன்ட்டு? வாங்க. நிலை 4 மிக கடினம். போலாமா? இந்த க்ரீன் ஷேட்ஸில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க? 10 டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல? ஓ, 6ஆ? பரவாயில்லையே. இது இருக்கிறதுலே கஷ்டம்னு நினைக்கிறேங்க. கண்டுபிடிச்சி பாருங்கள். எனக்கு என்னவோ 3, 4ன்ற மாதிரி தான் தெரியுது.
ஓ இல்லையா, 6ஆ? கண்டுபிடிக்க முடியாதவங்க அந்த நம்பர் கீழே இருக்கிற பார்டர்ஸை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த பிங்க்கு நான் பெட் கட்டுறேங்க, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சிட்டிங்களா? வெரி குட்ங்க. இந்த எல்லோ எப்படிங்க? உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேட் எதுன்னு கண்டுபிடிக்க முடியுதா? ஓ 8, வெரி குட். இந்த ரெட்டில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. 7, கீழே அந்த நம்பர் கிட்ட பாருங்களேன், டிஃப்ரெண்ட் பார்டர் மாதிரி தெரியும். பரவாயில்லைங்க, இந்த 4 ஸ்டேஜையும் நீங்கள் வெற்றிகரமாக க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கழுகு பார்வை தான் போங்க. இந்த டெஸ்ட் எடுக்கிற 92% பீப்புள் வந்து இதில் ஃபெயில் தான் ஆவாங்க. இந்த 4வது ஸ்டேஜில் இருக்கிற எல்லா ஷேட்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஐசைட் ரொம்ப ஷார்ப்பான ஐசைட்டுங்க. இங்கிலீஷில் டெட்ராக்ரோமேட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குங்க. அப்படின்னா என்னென்னா, பீப்புள் ஹூ கேன் see டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். ஒரு மனிதனால் பல்வேறு விதமான வண்ணங்களை அடையாளப்படுத்திக்க முடியும். ஸோ நம்ம இந்த 4 ஸ்டேஜ் பார்த்தோம். இந்த 4 ஸ்டேஜில் எல்லா ஸ்டேஜையும் தாண்டினவங்க எத்தனை பேர்? 3 ஸ்டேஜ் வரைக்கும் கிளியர் பண்ணவங்க எத்தனை பேர்? நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்களா? உங்களோட ஸ்டேஜ் எது? எங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் இந்த வீடியோ பற்றியான உங்களை கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.